அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான ஸலவாத்துடைய மஜ்லிஸில் நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த ஸலவாத்துடைய மஜ்லிஸில் அல்லாஹ் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். இதை நம்முடைய ரூஹு போகும் வரை ஆஃபியத்துடன் சலாமத்துடன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மஜ்லிஸில் அல்லாஹ் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, 3 விழிகள் நரகத்தை பார்க்காது. நம்ம எல்லாம் என்னங்க நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ் கேட்க சொல்கிறான், நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள்ன்றான். இப்போ எங்கே போய் கேட்கணும்? மறுமையில் கேட்கணுமா? இங்கே தேடிக்கொள்ள வேண்டும். நரகத்திலிருந்து பாதுகாவல் எங்கே தேடணும்? இந்த உலகத்தில் துன்யாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோமோ இங்கே தேடணும். இப்போ 3 விழிகள் நரகத்தை பார்க்காது. கண்கள், அந்த கண்கள் 3 விதமான அமல்கள் செய்தார்களே, அந்த கண்கள் நரகத்தை பார்க்காது. அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. இறை பாதையிலே போர் புரிகிறாங்க இல்லையா, இறை பாதையிலே போர் புரிவதற்காக விழித்திருக்கின்றார்களே, அந்த கண்கள் நரகத்தை பார்க்காது. இறை பாதையிலே போர் புரிவதற்காக விழித்திருக்கக்கூடிய அந்த கண்கள் நரகத்தை பார்க்காது. இறை அச்சத்தால் அல்லாஹ்வுக்கு பயந்து அழுது வடிக்கின்ற கண்ணீர் சிந்துகின்ற அந்த கண்கள் நரகத்தை பார்க்காது. பார்த்தீங்களா எவ்வளோ? பார்த்தீங்களா? அல்லாஹ்வுக்கு பயந்து எங்கே போய் பயப்படணும்? அங்கே பயந்து அந்த நரகத்தை பார்த்து அமளி துமலையை பார்த்து பயந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இங்கே பயப்படணும். இப்போ இறை அச்சத்தால் அழுத கண்கள் நரகத்தை பார்க்காது. எவற்றை அல்லாஹ் பார்க்கக்கூடாது, எவற்றை பார்க்கக்கூடாது என்று மார்க்கம் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அவற்றை பார்க்காத கண்கள். ஹராம் ஆக்கியாச்சு, ஹராமான பார்வை பார்க்கக்கூடாது. எது ஹராம் எது ஹலால் எல்லாமே எழுதப்பட்டுடுச்சு. இனிமேல் வரப்போகுதா? கிடையவே கிடையாது. நம்முடைய இமாம்கள் எல்லாமே வரையறுத்துட்டாங்க. அப்போ எந்த பார்வை ஹலாலான பார்வை, எந்த பார்வை ஹராமான பார்வை எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நாம எப்படி இருக்கிறோம்? இப்போ அந்த பார்வை எது மார்க்கம் தடுக்கப்பட்டிருக்கின்றதோ, ஹராமாக்கின்ற அந்த பார்வையை பார்க்காத கண்கள் நரகம் போகாது, நரகத்தையே பார்க்க மாட்டாங்க அந்த அடியார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. முதல் பாயிண்ட் என்னங்க? இறை பாதையிலே போர் புரிவதற்காக விழித்திருந்த கண்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் ஒரு ஜனாசா வருது. அதாவது மஸ்ஜிது நபவிக்கு ஜனாசா வருது. அங்கு என்ன ஜனாசா வந்தாலும் கண்மணி நாயகம் அவர்கள் தான் தொழு வைப்பாங்க. இப்போ அந்த ஜனாசா வரதை பார்த்தோன்னே நபி அவர்கள் தொழு வைக்கிறதுக்காக வராங்க. ஆனால் சிலர் தடுக்கிறாங்க. இவர் மஸ்ஜிதுடைய தொடர்பே இல்லை. எதற்காக தடுக்கிறாங்க? யார சொல்ல நீங்கள் தொழு வைக்க வேண்டாம். ஏன்னா ரசூல்லா தொழு வச்சா அந்த ஜனாசா எங்கே போவோம்? சொர்க்கத்துக்கு போவோம். இப்போ அதனால் சிலர் தடுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இவர் மஸ்ஜிதுடைய எதற்காக தடுக்கிறாங்க? மஸ்ஜிதுடைய தொடர்பு இல்லை, அறப்பணியில் ஈடுபடல, போர்களில் ஈடுபடலை, சமூக பணி இல்லை, இது பார்க்கல. அதனால் அவங்க யாரை சொல்ல நீங்கள் தொழு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுடைய குடும்பத்தார்களை பார்க்குறாங்க. ஈருலக ரட்சகர் கண்மணி நாயகம் ஹரீசுன் அலைக்கும், எப்படி அல்லாஹ் அவர்களை நம்ம கொடுத்திருக்கின்றான், கருணைய உருவானவர்கள். அப்போ அவங்க பார்க்குறாங்க ஜனாசா, அவங்க வந்துச்சே அந்த குடும்பத்தார்களை பார்க்குறாங்க. பார்த்தவுடன் அவங்க சொல்கிறாங்க, இவர் இறைப்பணி இங்கே அமர்ந்திருக்கிறாங்களே, இங்கே வந்திருக்கீங்களே, இவர் இறைப்பணி செய்ததை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா என்று கேட்டாங்க. அமைதி அப்படியே இருக்கு. பெருமானார் தொழுவாதோ போயிடுவாங்களோன்னு குடும்பத்தார்களுக்கு கவலை. இந்த நிலையில் பெருமானார் சொல்கிறாங்க, இவர் இறைப்பணி செய்ததை நீங்கள் யாராவது பார்த்திருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ அமைதியான அந்த நேரத்தில் ஒரு சஹாபி எழுந்திருக்கிறார். யா ரசூலல்லாஹ், ஆமாம் யா ரசூலல்லாஹ். அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களை தரிசிப்பதற்காக ஒரு கூட்டம் வந்துச்சு மஸ்ஜிதுன் நபவிக்கு. உங்களிடத்திலே வருவதற்காக ஈமான் கொண்ட ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் மதீனா ஷரீஃபுடைய எல்லையிலேயே இருட்டு வந்ததன் காரணமாக அந்த ஆபத்தான இடத்திலேயே அவங்க உட்கார்ந்துட்டாங்க. பயண களைப்பு, ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இருக்கின்றார்கள். பயண களைப்பின் காரணமாக, அந்த இருளின் காரணமாக மதீனா எல்லையை தள்ளி ஆபத்தான சூழ்நிலைகள், எதிரிகள் வலம் வரக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் தங்கி கொண்டார்கள். அப்பொழுது இவர் பார்த்தார், இந்த அடியார், இந்த நபர், அவர் இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்களே, அதுவும் அவர்கள் தூங்கிவிட்டார்களே, எதிரிகள் வந்து அவர்களை அழித்து விடுவார்களோ, அவர்களுக்கு இடைஞ்சல் செய்து விடுவார்களோ, அவர்களுடைய பொருட்களை கொள்ளையடித்து விடுவார்களோ, அந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த மனிதர் காவல் காற்றார், விழித்திருந்தார், அவர்களை பாதுகாத்தார் அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? இந்த ஜனாசாவை நான் தான் தொழுக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் தொழு வைத்தாங்க. தொழு வைத்தது மட்டும் இல்லை, அந்த ஜனாசாவோ அவங்க அந்த கபர்ல மண்ணை எடுத்து அவர்கள் போட்டார்கள். இப்படியே வருது ஹதீஸ்ல. அவர்கள் தன்னுடைய புனித கரங்களால் அந்த கபருக்கு மண்ணை எடுத்து போட்டார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இவர் சொர்க்கவாசி, நான் சாட்சி கூறுகின்றேன், இவர் சொர்க்கவாசி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் சொன்ன பிறகு அவர் சொர்க்கவாசி தாங்க. நுபுவத்துடைய லிசான் என்ன வந்துச்சோ வந்தது தான். இப்போ பார்த்தீங்களா, விழித்திருந்த கண்கள் நரகத்தை பார்க்காது. ஒரு ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் அமர்ந்திருக்க சொல்ல ஒரு ஜமாத்தை பார்த்து, ஒரு கூட்டத்தை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கிளம்புங்க, போர் புரிவதுக்காக கிளம்புங்க, இறை பாதையில் நீ கிளம்புங்கன்னாங்க. அப்போ உடனே அந்த கூட்டத்திலேருந்து ஒரு நபர் சொன்னார், யாரை சொல்லலாம், நாங்கள் தூங்கி விட்டு நாளை காலையில் போகட்டுமா அல்லது இப்பொழுது போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. நாளை காலை இரவு வந்துடுச்சு, நாளை காலைல நாங்கள் போகிறோமே, போருக்கு நாங்கள் தயாராகி போகிறோமே அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவன தோட்டத்திலே இரவு தங்குவதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையிலே விழித்திருந்தது என்னதுங்க? அந்த இடம் சுவன தோட்டம் என்று கண்மணி நாயகம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதற்காக போறாங்களே, அவர்கள் தங்கும் இடம் என்னங்க? சுவனம் பூங்கான்னு சொல்றாங்க கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் இரவு தங்குவதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்குறாங்க. அன்பர்களே, அப்போ என்ன காட்டினாங்க கண்மணி நாயகம்? விழித்திருந்து அந்த இறை பாதையில் அல்லாஹ்வுக்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சமூக பணியாக இருந்தாலும் சரி, அல்லது ஜிஹாதாக இருந்தாலும் சரி, அது சுவர்க்கத்து தோட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது என்பதை காட்டினாங்க. அன்பர்களே, ஹுனைன் போர்ல சஹாபாக்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி இருக்கின்றார்கள். இரவு வந்துடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உத்தமர்களை பார்த்து கேட்டாங்க, இன்றைய தினம் காவல் காப்பவர் யார்? உங்களில் யாராவது இருக்கின்றீர்களான்னு கேட்டாங்க. என்ன அர்த்தம்? விழித்திருந்து காவல் காக்கணும். ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இவர்களை பாதுகாப்பதற்காக விழித்திருக்க வேண்டும். பெருமானார் கேட்குறாங்க, உங்களில் யாராவது தயாராக இருக்கின்றீர்களான்னு. இப்போ உடனே ஒரு சஹாபி எழுந்தாங்க. எழுந்த உடனே, யாரை சொல்ல, நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னாங்க. வாங்க உங்களுடைய வாகனத்தில் வாங்க அப்படின்னாங்க. வாகனத்தில் வந்த உடனே பெருமானார் சொன்னாங்க, இந்த கணவாய் தெரியுதே, அந்த இடத்துல அதற்கு மேலே நீங்கள் நின்று காவல் காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் கிளம்பிட்டார்.
கிளம்பிட்டாரு. அந்த இரவு அந்த அந்த என்ன பெருமானார் என்ன கணவாயில் எந்த மலையின் மீது இருக்க சொன்னாங்களோ, உயரமான இடத்தின் மீது இருக்க சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டார். சுபு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்கள்லாம் முடிஞ்சிடுச்சு. இரவு விழியக்கூடிய அந்த நேரத்தில் சுபு தொழுகக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுடைய முன் சுன்னத்து தொழுது விட்டு அந்த குதிரை வீரர் வந்து விட்டாரான்னு கேட்டாங்க. காவல் காக்கக்கூடிய அந்த குதிரை வீரரை பற்றி உங்களுக்கு ஏதாவது செய்தி தெரியுமா? என்னங்க ஆபத்தான சூழ்நிலைங்க. பெருமானார் பாருங்க எவ்வளவு கவலை பாருங்க. சுன்னத்து தொழுது முடிச்ச உடனே அது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய பாதுகாவலில் அவர் சென்றார். இப்போ சுன்னத்து தொழுது முடிச்ச உடனே கேட்குறாங்க, அந்த குதிரை வீரரை பற்றி உங்களுக்கு ஏதாவது செய்தி வந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. கடைசியில் சுபு தொழுதாங்க. சுபு தொழுது அந்த 2 ரக்காயத்து தொழுது முடிச்ச உடனே நபி அவர்கள் சொல்றாங்க, அவர் அந்த குதிரை வீரர் வந்து கொண்டு இருக்கின்றார்னாங்க. சஹாபாக்களுக்கு ஒன்றுமே புரியல. திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் பெருமானார் சொல்றாங்க அவர் வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் பெருமானார் சொல்லிட்டாங்களேன்னு பார்த்தா தூரமாக வந்துக்கிட்டே இருக்கார். இப்போ நேராக பெருமானார் இடத்துல வந்தார். யார சொல்லலாம், நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அப்படி நான் செய்தேன் அப்படின்னா. அப்போ பெருமானார் கேட்டாங்க, நீங்கள் குதிரையில் உட்கார்ந்துருந்து கீழே இறங்கிட்டீங்களா, இரவுல இறங்குனீங்களா அப்படின்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், சுய தேவைக்காக இன்னும் தொழுவதற்காக இறங்கினேன் அப்படின்னாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, தொழுவதற்காகவும் சுய தேவைக்காகவும் இறங்கியிருந்தா பரவாயில்ல, நீங்கள் விழித்திருந்ததன் காரணமாக அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நீங்கள் சொர்க்கத்தை பெற்றுவிட்டீர்கள்னாங்க. பார்த்தீங்களா, இரவு விழித்திருந்து அந்த மக்களை அந்த போர் வீரர்களை பாதுகாத்ததன் காரணமாக, இறை பாதையில் விழித்திருந்ததன் காரணமாக இந்த துன்யாவில் சுபசோபனம் அந்த சஹாபிக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து கொண்டீர்கள் என்று. அன்பர்களே, ஆதலால் ஒரே ஒரு அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் பேசியிருக்கின்ற நேரம் ஆயிடுச்சு. அதன் பிறகு 2 பாயிண்ட் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நம்ம பேசலாம். ஒன்றே ஒன்று, இறை பாதையில் விழித்திருந்த கண்கள் நரகத்தை பார்க்காது. அன்பர்களே, அதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு பயந்து அழுகக்கூடிய கண்களாக, ஹராம் ஹலாலை பேணி ஹராமை பார்க்காமல் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் பேணுதலாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸல்லு அலன் நபி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் எல்லையில்லாத கருணையின் காரணமாக இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கிருபை செஞ்சான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸு இது எப்பேற்பட்ட மஜ்லிஸ்னா, அல்ஹம்துலில்லாஹ் நாம் வந்திருக்கிறது ஸலவாத் மஜ்லிஸ். அதுவும் புனிதமான இரவு மஸ்ஜிதிலிருந்து நம்ம ஓதுறோம். பெரும் பாக்கியம் அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஓதக்கூடிய அந்த ஸலவாத்து இஷ்கின் அடிப்படையில் நம்ம ஓதும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஓதுகிற வாய் இருக்குது தெரியுங்களா, இந்த வார்த்தைக்கு கூட அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாவிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு உலகத்திலேயே அதனுடைய சிறப்பு பெரிய சிறப்பு. இந்த ஸலவாத்து ஓதுறதுனால எல்லா விதமான சந்தோஷத்தையும் அல்லாஹ் தருவான் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நாம் ஓதக்கூடிய ஸலவாத்தின் காரணமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறோம்.
அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுறதுனால அல்லாஹ் சந்தோஷமாயிடுறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சந்தோஷமாகறதுனால நம்முடைய எல்லா தேவைகளையுமே அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் நாம் இந்த ஸலவாத்தை வெள்ளிக்கிழமை இரவில் வந்தோம், வெள்ளிக்கிழமை இரவில் நம்ம ஓதுகிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், எப்படி நம்ம ஜும்மா தொழுவும் பொழுது எல்லா மக்களும் யார் யார் எங்கெங்கே தொழுதாலும் சரி, எங்கள் வீட்டில் தொழுதாலும் சரி, பள்ளியில் தொழுதாலும் சரி, ஆஃபீஸில் தொழுதாலும் சரி, எங்கே தொழுதாலும் சரி, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கம்பல்சரி எல்லாரும் எப்படி ஜும்மாவுக்கு வந்துடுறோமோ, நம்ம எல்லாம் ஒன்று சந்திக்கிறோமோ, அந்த மாதிரி ஒரு சிறப்பு அடிப்படையில் தான் இன்றைக்கு நைட் நம்ம ஓதுறோமே தவிர, இந்த ஸலவாத்தை நாம் எப்பெல்லாம் சுத்தமாக இருக்கிறோம், எப்போமெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோமோ, எப்பெல்லாம் நினைவாக இருக்கிறோமோ, எல்லா நேரமும் ஓதக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு வார்த்தைன்னா ஸலவாத்து தான். எல்லா நேரமும் ஓதணும். அந்த ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லும் பொழுது நமக்கு அடி மனசுலேருந்து ஒரு சந்தோஷம் பொத்துக்கிட்டு வரணும். எப்படின்னா, இப்போ இருக்க ஹமௌலா, இப்போ அவங்களுடைய மாமனை இங்கே தொழு வச்சாங்க, யூசுப் லெப்பான்னு சொல்லுவோம். இப்போ அவங்களையோ இல்லை அவங்க தகப்பனாரை பற்றி ஒரு செய்தி சொல்கிறேன்ன உடனே கொஞ்சம் மந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் தூக்கக்கூடிய நிலைமையில நம்ம வாப்பா பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னோடனே என்ன வரும், ஒரு குஷி, சந்தோஷம், அப்படி ஒரு குதூகலம் உண்டாகுமோ, அதை விட 1000 மடங்கு லட்சம் மடங்கு மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லிட்டாலே சந்தோஷம் வந்துடணும் நமக்கு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணத்தில் கையை வச்சு முத்தம் கொடுத்துட்டு, ஏன்னா மஹ்ஷரில் நாளைக்கு மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல விட்டு என்ன யார் யாரெல்லாம் என் பேரை கட்டவொன்னே சந்தோஷத்தில் முத்தம் கொடுத்தாங்க அவங்கெல்லாம் சொர்க்கம் போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்புகிறதாக ஒரு ஹதீஸை நம்ம மௌலானா ஃபத்தாஹ் மௌலானா எழுதி அந்த கிதாபை நாம் பார்த்தோம். அதனால் நாயத்து பேரை சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் வந்துடணும். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு சொர்க்கம் தேவையில்லைங்க, சொர்க்கமும் தேவையில்லை, நரகமும் தேவையில்லை, நமக்கு அல்லாஹ் மட்டுமே போதும். எல்லாமே நம்மக்கிட்ட பிச்சை எடுக்கும். என்ன, நாம் நாயகத்தை கொண்டாடிக்கிட்டு நாயகத்தின் மேலே இஷ்கின் அடிப்படையில் உயிருக்கும் மேலாக நம்ம நாயகத்தை நேசிச்சுக்கிட்டு இருந்தாலே அது ஒன்றே போதுங்க உலகத்தில். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா பாக்கியமும் அல்லாஹ் கிட்ட மன்றாடும், இந்த அடியான்கிட்ட என்னை கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த ஸலவாத்து. அல்ஹம்துலில்லாஹ். பாக்கியமான அந்த ஸலவாத்தை 24 மணி நேரமும் சரி, நாம் தூங்குகிற நேரம் போக மீதி எல்லா நேரமும் நம்ம வாயில் அது முழங்கிக்கிட்டே இருக்கணும். எந்த நேரமும் அதுவே நம்மளுடைய வேதமாக இருக்கணும். நம்மளுடைய மூச்சு பேச்சு எல்லாமே அல்லாஹ் எப்படி ஜிக்ரா இருக்கிறோமோ அதை மாதிரி ஸலவாத்து எந்த நேரமும் ரசூலுல்லாஹ் பேரை ஸலவாத்து ஒதுக்கிட்டே இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தினுடைய நம்ம பிறந்ததுனுடைய முழு வெற்றி அது கிடச்சிடும். அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு இந்த மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட நாம் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கோ, நாம் நாளைக்கு மறுமையில் வெற்றியால் ஆகணும்னு சொன்னால் நாமளை காப்பாற்றக்கூடிய ஒரே விஷயம் இந்த ஸலவாத்து மட்டும்தாங்க. நான் 5 வேளை கரெக்டாக தொழுகிறேங்க, அது உங்களுடைய கடமை. எப்படி மூமினானா இஸ்லாத்தில் 5 கடமை: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி. ஆனால் கலிமா சொன்னால் தான் முஸ்லீம் ஆக முடியும். அதுக்கு பிறகு கட்டாய கடமை தொழுகை. நோன்பு ஆரோக்கியம் சக்தி உடையவர்களுக்கும், ஜக்காத்து வசதி உடையவர்களுக்கும், ஹஜ்ஜி கடமையானவர்கள் வசதி உடையவர்கள், பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியம் இருக்கிறவர்களுக்கு தான் கடமை. ஆனால் தொழுகை எல்லா நிலைமையிலும் எல்லாருக்கும் கடமை. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அதாவது நம்ம எந்த நேரமும் அல்ஹம்துலில்லாஹ் ஜி தொழுகையெல்லாம் கடமை, ஸலவாத்து இல்லை, அது கட்டாய கடமை. அதுதான் கேட்க வந்தேன். தொழுகை கட்டாய கடமை, நோன்பு அதெல்லாம் அந்தந்த நேர காலங்களுக்கு அதாவது கடமை. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்து வாழ்நாள் முழுக்க நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணுங்க. நாம் தொழுகை அல்லாஹ் உத்தரவிட்டான் தொழுகிறோம். நமக்கு தொழுகை கிடைச்சது யாருனாலங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினால. இந்த உலகத்தில் அல்லாஹ்தால இந்த உலகத்தையே படைச்சதே நம்மளுடைய நாயகத்துக்காக தான் அல்லாஹ் படைத்தான். புரியுதுங்களா? எந்த காரியம் குர்ஆன் கிடைச்சது யாரால் கிடைச்சி? அல்லாஹ் யாரால் கிடைச்சான்? நம்ம நாயகத்தினால. அந்த நாயகத்தை நம்ம கொண்டாடணும். அவங்க மேலே இஷ்கு, அளவுக்கு அதிகமான முஹப்பத் இஷ்கு வச்சுருக்கு. நாளைக்கு மறுமையில் நாம் ஜெயிக்க போகிறோன்னு சொன்னால் அந்த ஸலவாத்து தாங்க. நம்ம தொழுகிறோம், 5 வக்து தொழுகிறோம். ஆனால் அல்லாஹ் உத்தரவிட்டான்றதுக்காக நம்ம தொழுகிறோமே தவிர நாம் தொழுகை கபூலாச்சா இல்லையான்றது தெரியாது. நாளைக்கு சொல்லுவாங்க, கருப்பு துணியில் தூக்கி மூஞ்சில் வீசுவானா, உன் தொழுகையை தூக்கிட்டு நீ போ அப்படின்னு. அதனால் நாம் அல்லாஹு தாலா கபூலாகக்கூடிய நிலைமையில் நம்ம தொழுதோமா, நம்முடைய தொழுகை மக்பூலியத்தா என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஏதோ உத்தரவிட்டாதனால தொழுகிறோம். ஆனால்
நாளைக்கு எந்த சூழ்நிலையிலும் நம்ம நம்ம கொடுத்து நம்ம செஞ்ச நோன்பு நம்மளை காப்பாற்றுமா, நாம் கொடுத்த ஜக்காத்து காப்பாற்றுமா, நம்ம செஞ்ச ஹஜ்ஜு காப்பாற்றுமான்றதெல்லாம் தெரியாது. எந்த ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் தெரியாது. ஆனால் எதில் கிடைக்குதோ கிடைக்கலையோங்க, ஆனால் 100% நம்ம நாயகத்தின் மேலே வச்சிருக்கிற இஷ்குனால கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். நம்ம நாயகத்தை உயிருக்கு மேலாக நேசிக்கும் பொழுது நாம் உண்மை மூமின் ஆயிடுறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கிடச்சிருவோம், அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் கிடச்சிரும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்துலையும் சரி மறுமையிலையும் சரி நாம் வெற்றியாளராக இருக்கணும்னு சொன்னால் நம்ம நாயகத்தை உயிருக்கு மேலாக நேசிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு மஜ்லிஸ் இந்த ஸலவாத் மஜ்லிஸ். தெரிஞ்சோ தெரியாமலோ தெரியல, அல்லாஹ் தஆலா நம்மளை செலக்ட் பண்ணி இந்த மஜ்லிஸை கொண்டு வந்து விட்டுறான். இப்போது அந்த சிவப்பு கலர் முத்து போட்டு ஸலவாத் நிறைய ஓதுறாங்க, மணி ஓதுறாங்க. எத்தனோ முத்து தினமும் அந்த மரத்தில் கொட்டிக்கிட்டே தான் இருக்குது. எல்லா முத்தையும் எடுத்துகிட்டு வந்தால் வச்சுருக்கிறோம். ஒரு 4444 முத்து கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். அப்போ இந்த முத்து என்ன பாக்கியம் பண்ணுச்சு, அந்த முத்து என்ன அநியாயம் பண்ணுச்சு? தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த முத்து கையில் மாட்டி இது வந்து பொக்கிஷத்தை அடைஞ்சிருச்சு. அது மாதிரி இந்த ஸலவாத் ஓதுறதுக்கு எத்தனோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் இருந்தாலும் நம்மளெல்லாம் செலக்ட் பண்ணி ஓத வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவன் மிகப்பெரிய கிருபை செஞ்சுருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கு வாழ்நாள் முழுக்க நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்வுக்கிட்ட சுக்ரியா செய்யணும். அதே மாதிரி நம்ம ஜிக்ர் செய்ய போகிறோம். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான்ற அந்த உணர்வில் அந்த சிந்தனையிலே இருக்கணும். தவிர எல்லா விஷயத்துலையும் சரி மௌலாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ரப்பை கூடவே வச்சுக்கிட்டு இறைவனிடத்தில் பேசிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய அல்லாஹ் கிட்ட, நம்முடைய ரப்பு கிட்ட, நம்முடைய ரஹ்மானாக இருக்கிறான், அல்லாஹ் தஆலா கஃபாராக இருக்கிறான், அல்லாஹ் 70 மேலான கிருபையெல்லாம் இருக்கிறன்றதுனால நமக்கு என்னென்ன தேவைகளும் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சரி நாம் அல்லாஹ் கிட்ட மன்றாடிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய நாடி நரம்போட நெருக்கமாக இருந்து நம்ம கூடவே இருந்து நம்முடைய எல்லா தேவைகளும் அல்லாஹ் தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கான்றது அந்த உணர்வை சிந்தனையில் கொண்டு வந்து அல்லாஹ் இடத்துல பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் கூட தான் இருக்கிறான்ற அந்த சிந்தனையிலே இருக்கும் பொழுது பாவத்தின் பக்கம் விலகி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இருக்கிறான் அப்படின்ற அந்த சிந்தனையே இல்லாமல் அல்லாஹ் நம்ம கூடவே இருக்கிறான்ற அந்த உணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது தான் எல்லா தவறுக்கும் செய்யறதுக்கு உண்டான துணிச்சல் வருது. ஆனால் அல்லாஹ் நம்ம கூடவே இருக்கிறான். எப்படி கூடவே ஒரு நண்பரை கூட வச்சுக்கிட்டு இருக்கும்போது பாவம் செய்வோமா? கூடவே தெரிஞ்ச ஆட்கள் நம்ம எல்லாம் இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் உட்காந்து பாவம் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் பார்க்குறாங்கன்ற உணர்வு இருக்குது. அப்போ நம்ம மௌலா நம்ம கூடவே இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்ற உணர்வு இருந்தால் அந்த பாவம் செய்யறதுக்கு உண்டான என்ன வருமா, மனசு வருமா? வராது. அதே இன்ஷா அல்லாஹ் அதனால் அல்லாஹ் தஆலா நம்ம கூடவே இருக்கான்ற சிந்தனையை வச்சுட்டு காலையிலேருந்து இரவு படுக்கும்பொழுது வரைக்கும் சரி ஒவ்வொரு நாளும் சரி மௌலா காலையிலேருந்து என்னை எழுப்பின மௌலா, காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்னென்ன பாவம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி யா அல்லாஹ் என்னுடைய அடையாளம் பாவி தான், யா அல்லாஹ் நான் பாவத்திலே மூழ்கி போயிருக்கிறேன் யா அல்லாஹ்னு சொல்லி இப்போ எல்லாருடைய சிந்தனை எப்படி போயிடுச்சுன்னு சொன்னால் ஏதோ பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டாலே போதும் அவர் தான் உலகத்தில் பெரிய மகான் நல்லவன்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துடுச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் சாச்சா சொல்லுவாங்க, யாரா ஒரு வீட்டில் ஏதோ ஒரு முகல்லாலே ஒரு வீட்டில் ஒரு டிவி இருந்தாலே போதும் அல்லாஹ் கையில் நெருப்பு வச்சுட்டு இருக்கிற மாதிரி அப்படி எப்படின்னு பயங்கரமாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ டிவி வீட்டுக்கு ஒரு டிவிலாம் இல்லை. ஒரு வீட்டில் 7 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 7 பேருக்கு 7 டிவி கையில் உட்காந்துட்டு இருக்கு. 24 நேரமும் செல்லில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. செய்கிற பாவங்கள்லாம் இப்போ பாவன்ற இதை உணர்வே இல்லாமல் தான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெறும் ஒரு காலத்தில் சிறுபாவம் செஞ்சாலே 1000 கவலைப்பட்டு இருப்பாங்க, நீங்கள் இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு. இப்போ பெருபாவங்கள்லாம் சிறுபாவத்திற்கு கீழே போயிடுச்சு. பெரும்பாவங்களே இப்போ பாவமே இல்லைன்ற சிந்தனையில் வந்துருச்சு. அதனால் சதா என்ன பாவம் செஞ்சாலும் சரி நம்ம செய்யறதுலாம் பாவமே இல்லைன்னு நினச்சிட்டு நின்ற நினப்பில் வந்துட்டாங்க. பள்ளிக்கு வந்துட்டு போகிறவங்களாம் எல்லாம் நேரடியாக விலாயத்து பெற்றவங்கன்ற அந்த சிந்தனையில் வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் மாறி போச்சு. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் செய்கிற செயல் எந்த அமல் நம்மள்கிட்ட கபூல் ஆகுன்றது தெரியாது. அல்லாஹ் தாலாவுடைய பொறுத்தம். அதனால் இந்த ஓதக்கூடிய இந்த ஸலவாத் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றும். அல்லாஹ் தாலா நம்ம இந்த ஸலவாத் ஓதிக்கிட்டே இருக்க அல்ஹம்துலில்லாஹ் நாயகத்தை நம்ம புகழும் பொழுது அல்லாஹ் தாலா சந்தோஷமாகி அல்லாஹ் தாலா என் நாயகத்தை நீங்கள் கொண்டாடுறீங்களா, ரைட்டு, என் நாயகத்து மேலே இவ்வளோ முகப்பத்தாக இருக்கிறீங்களான்னு சொல்லி நாமளை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கிட்டு நம்மளுடைய எல்லா காரியத்தையும் அல்லாஹ் வெற்றியாக்கி தந்துடுவோம் அல்ஹம்துலில்லாஹ். அதனால் ஸலவாத்தை வந்து வேத மந்திரமாக பிடிச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம ஜிக்ர் செய்ய போகிறோம். இந்த ஜிக்ர்லேயும் சரி நாம் வந்து பாவின்ற அந்த சிந்தனையில் நம்ம ஜிக்ர் செய்யணும். அல்லாஹ் கஃபாராக இருக்கிறான்ற இந்த உணர்வில் சிந்தனையில் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா தான் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், என் ரப்பு என் கூடவே இருந்து என் தேவை அல்லாஹ் பூ செஞ்சுட்டு இருக்கான்றத உணர்வில் சிந்தனையில் கொண்டு வந்து அல்லாஹ் கிட்ட அழுது மன்றாடி அல்லாஹ் கிட்ட கொஞ்சி கெஞ்சி அல்லாஹ் கிட்ட எப்படி வாப்பா கிட்ட மௌம் வந்து சில காரியத்தை வேணும்னு காசு வேணும் ஏதாவது ஒன்று கேட்கும்பொழுது
அவன் கொஞ்சிக்கிட்டே அப்படியே ரொம்ப கொஞ்சம் வேணும் வேணும் அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக கொஞ்ச நேரத்தில் கண்ணில் தண்ணியும் வரும் ஒரு சொட்டு. ஏன் ராஜா அழுவுற, ஏன் செல்லம் அழுவுற, நம்ம பிள்ளைய தரும் இல்லை போகணும். எதுக்கு அவன் அழுவுறது எதுக்கு? கொஞ்சி கெஞ்சி அது ஒரு ஆனந்த கண்ணீராக ஒரு சந்தோஷத்துலேயே அழுதுருவான். அந்த மாதிரி அல்லாஹ் கிட்ட நம்ம அல்லாஹ் வந்து நம்மளுடைய ரப்பு வந்து ரஹ்மான், அல்ஹம்துலில்லாஹ். அவன் கஃபார், அல்லாஹ் தஆலா இரக்கம் உள்ளவன். அதனால நம்ம அல்லாஹ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு. ஆனால் ஒன்று நாம பாவின்ற உணர்வை சிந்தனையில் கொண்டு வரணும். காலையிலேருந்து சதா நான் பாவத்திலேயே மூழ்கிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் தூங்கும் போது நான் வந்து அல்லாஹ் படுக்கும் போதும் சரி எந்திரிக்கும் போது உன்னை மறந்து நான் பாவியாக இருந்துட்டேன். அல்லாஹ் என்ன நீ சலாமத்தா படுக்க வச்ச, சலாமத்தா தூங்க வச்ச. நான் தூங்கும் பொழுது என்னுடைய மூச்சு போகும், உள்ளே போன பூச்சியும் சரி வெளியே வந்த மூச்சியும் சரி சலாமத்தா வர வச்சு சலாமத்தா போக வச்ச ரப்பே. எத்தனோ பேரை மருத்துவமனையில் படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு இருக்கிற ரப்பே. என்னை வீட்டில் சலாமத்தா தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிற ரப்பே. உன்னுடைய கிருபையே அல்லாஹ், உன்னுடைய கிருபையை மறந்து நான் நன்றி கட்டவனாக இருக்கிறேன் அல்லான்னு சொல்லி அல்லாஹ் சிந்தனையில் கொண்டு வாங்க. காலையிலேருந்து அல்லாஹ் நான் எவ்வளோ என்னென்ன காரியம் செஞ்சேன், என்ன பாவம் செஞ்சேன், எத்தனை மணி நேரத்தை நான் வீணாக்கினேன் அல்லாஹ். 24 மணி நேரம் மௌத் ரூஹுக்கு போகிற நேரத்தில் கபராளிகிட்ட கேட்பாங்களாம், என்னப்பா நீ செய்யணும், எனக்கு ஒரே ஒரு தடவை வெளியே வர வச்சிருங்க, ஒரு தடவை வெளியே வச்சுட்டா போதும், நான் எல்லா பாவத்தில் மன்னிப்பு கேட்டுட்டு நான் போயிடுவேன் அல்லாஹ். அப்போ அந்த மௌத்தா போன பிறகு தான் தெரியும் நேரத்தினுடைய அருமை. ஒரு மனுஷன் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நாம் வந்து இப்போ என்னப்பா நான் 35 வயசு ஆகுதா, 45 வயசு ஆகுதா, இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 50 வருஷம் இருக்குது, இன்னும் 70 வருஷம் இருக்குது, 60 வருஷம் இருக்குதுன்னு சிந்தனையில் வந்து இன்னும் எத்தனோ வருஷம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்முடைய நினப்புக்கு தகுந்த மாதிரியே 100 வயசுக்கு 120 வயசுக்கு நாயத்துடைய வஜ்சீலா பரக்கத் ரஹமத்தை கொண்டு இந்த சலாவத்தின் மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு நீண்ட ஆயுசை கொடுத்து ஆஃபீஸ் சலாமத்தோடு அல்லாஹ் சலாமத்தை சந்தோஷமாக வாழ வைக்கட்டும், அல்லாஹ் கபூலாக்கட்டும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த ஒரு வாரத்திலே பார்க்குறோம் சேக்தா திருவள்ளிக்கு என்னெல்லாம் 37 வயசு 32 வயசு 47 வயசுன்னு வரிசையாக காலையில் செல்ல திறந்தாலே இன்னாலில்லா போட்டு வச்சிருக்குது. அல்லாஹ் ரப்பே அவர்களை இவ்வளோ சீக்கிரமாக அவளை அழைச்சிட்டேன்னு எங்களை இவ்வளோ நாளாக ஹயாத்தா வச்சுட்டு இருக்கிற, அவங்க இன்னும் பெரும்பாவம் செஞ்சுட்டாங்க, நான் இன்னும் பெரிய நன்மை செஞ்சுட்டேன்னு அப்படி அர்த்தமா? இல்லை, அல்லாஹ்வுடைய ரஹம்ல வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. நமக்குன்னு தனி சிறப்பு ஒன்றும் கிடையாது. நாம் செய்கிற தர்மம் வந்து நம்முடைய நகத்துக்கு உண்டான ஒரு ரஹமுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்துக்கு ஈடாகாது. நாம் செய்கிற தர்மமே இல்லை. எல்லாம் வாழ்கிற வாழ்க்கை முழுக்க வந்து முகஸ்துதிக்காக, பெருமைக்காக, தற்பெருமைக்காக, நாசத்துக்காக தான் ஒவ்வொரு அமலும் செஞ்சுட்டு இருக்கோம். தவிர அல்லாஹ் தன்னுடைய கிருபையை கொண்டு தன்னுடைய ரஹமை கொண்டு தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சலாமத்தையும் ஆஃபியத்தையும் கொடுத்து இத்தனை வயசை கொடுத்து இவ்வளோ அழகாக என்ன வாழ வச்சுட்டு இருக்கிறப்ப கிருபியாளனுக்கு மேலான கிருபியாளனு. மௌத்து எப்போ இருக்குன்னு தெரியாது. மௌத்து ஒவ்வொரு மனிதருக்கு பின்னாலையும் சுற்றிக்கிட்டே இருக்குது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மளை சலாமத்தாக்கணும், அல்லாஹ் சந்தோஷமாக்கி தரணும். வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு போய்கிட்டு இருக்குது. காலையிலேருந்து இந்த கொடுத்து அல்லாஹ் இந்த காலையில் எழுந்திரிச்சதுன்னு இப்போ வரைக்கும் 12 மணி நேரம் ஆகிருக்குது. இந்த 12 மணி நேரத்தில் எத்தனை நன்மைகள் செஞ்சோம், எத்தனை பாவங்கள் செஞ்சோன்றதை நம்ம சிந்தனையில் பட்டியலை போட்டு பார்த்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்தந்த செஞ்ச பாவத்துக்கு அன்னைக்கு அல்லாஹ் அடி கொடுக்க ஆரம்பிச்சானா என் நிலைமை என்ன ஆகுது? பள்ளிவாசல் நிறைஞ்சு வழிய ஆரம்பிச்சிடும், எல்லாம் ஓடி வந்துடுவாங்க. ஆனால் அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான். அல்லாஹ் அவனுடைய கிருபையின் காரணமாக நம்மளை விட்டு வச்சிருக்கிறான். அல்லாஹ் மன்னிக்கட்டும். அல்லாஹ் இதுவே அல்லாஹ்வுடைய ரஹம நமக்கு பெரிய அடையாளமா இருக்குதுங்க. யாரையுமே தண்டிக்காம அல்லாஹ் விட்டு வச்சிட்டு இருக்கிறான்னா அல்லாஹ் கஃபாராக இருக்கிறான், அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான்றதுக்கு மிகப்பெரிய அடையாளமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் விட்டு பிடிக்கிறான். பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா சேட்டை, ரைட் செய். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து திருந்திரு, என்னிடத்துல மன்னிப்பு கேட்டுரு, நான் பாவத்தை மன்னிக்க தயாரா இருக்கிறேன், நான் கப்பாரா இருக்கிறேன், வா உனக்கு இவ்வளோ நாளாக வாய்ப்பு கொடுத்துட்டேன் ரப்பு, இவ்வளோ நாளாக வாய்ப்பு கொடுத்துட்டேன் அடியானே, நீ வாப்பா, நான் ரப்பா இருக்கிறேன், நான் கப்பாரை ஏற்றுக்கூடியவனா இருக்கிறேன், அதனால சீக்கிரம் வந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவன் வந்து மன்னிக்கிறதுக்காக நம்மளை விட்டு வச்சுட்டு இருக்கிறான். அதனால நாம என்னவோ பெரிய சிறப்புனால நம்ம சில பேர் சொல்லிப்பாங்க, எங்க வாப்பா வந்து அவரு 5 வேளை தொழுகையாளிப்பா, அவருடைய இதனால அதனால இந்த குடும்பம் நான் அப்படி ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையினால ஓடிக்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? அல்லாஹ் ரஹம் செய்யட்டும். வாழ்நாள் முழுக்க நாம் எதை செஞ்சாலும் சரி நம்ம வந்து அல்லாஹ்க்காக செய்யணும். எதை செஞ்சாலும் சரி அல்லாஹ் இடத்துல கேட்டு, அல்லாஹ் இடத்துல பெற்று, அல்லாஹ்வை கூடவே வச்சு அல்லாஹ் தான் தேவையை பூசினான்ற உணர்விலே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஆனால் நாம் செய்யக்கூடியது எந்த காரியமாக இருந்தாலும் சரி பெருமைக்காக தற்பெருமைக்காக முகஸ்துதிக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அல்லாஹ் காப்பாற்றணும். எந்த செயல் செஞ்சாலும் சரி நாம் வந்து நமக்காக செய்கிறோமா அல்லாஹ்க்காக செய்கிறோமான்றத சிந்தனையில் கொண்டு வந்து பாருங்கள். ஏதாவது ஒரு தர்மம் செய்கிறதா இருந்தாலும் சரி,
அது அல்லாஹ்க்காக செய்கிறோமா, நமக்காக செஞ்சோமா? 4 பேர் பார்க்குறாங்களே, கூட மௌலா நிற்கிறாரு, அவர் முன்னால் நான் 10 ரூபா போட்டால் சரியாக இருக்குமா, அவர் முன்னால் 50 ரூபாய்க்கு போட்டோம்னா தர்மம் கொடுத்தோம்னா அவர் நம்மளை பெரிய ஆள் நினைப்பாரு, நாம் நல்ல தரகா செய்கிறேன்னு நினைப்பாரு. அப்படின்ற நோக்கத்துக்காக போட்டோமான்றத சிந்தனையில் பண்ணி பாருங்க. நாம் தொழுக வீட்டில் தொழுவும் போது சரி, இரவில் தொழுவும் சரி, எப்படி இஹ்லாஸாக தொழுகிறோம், அந்த மாதிரி தொழுகிறோமா? பள்ளியில் வந்தால் எப்படி தொழுகிறோம்? ஷேக் பக்கத்தில் நின்னாங்கன்னா, உஸ்தாத்மார்கள் நல்ல ஒரு பெரியவர்கள், ஒரு பெரிய செல்வந்தர்கள், நமக்கு வேண்டப்பட்டவர் நின்னார்னா அந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ நேரம் நின்று தொழுகிறோம்? இதெல்லாம் சிந்தனை பண்ணி பாருங்க. அப்போ தொழுகிற அல்லாஹ்க்காக தொழுதோமா? அந்த பார்க்கக்கூடியவர் நம்மளை பார்த்தா அவர் கௌரவம், அவர் பெரிய அதிகாரியாக இருக்கார், அவர் முன்னால் நம்ம பெரிய ரொம்ப தக்குவாதாரியாக நின்னாதான் அவரை நம்ம நல்லவர் நினைப்பாருன்றக்காக தொழுகிறோமா? அல்லாஹ் காப்பாற்றணும். செய்யக்கூடிய எல்லா செயலும் நாசத்துக்காகவே இருக்குது. இதனால் அல்லாஹ் செருப்பால் அடிக்காமல் விட்டாலே போதும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்மளை அல்லாஹ் மன்னிச்சு வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கஃபாராக இருக்கிறான், நம்மளை கேவலப்படுத்தாமல் வச்சுட்டு இருக்கிறான். மறுமையில் செவுறு பேசுமா, கை கால் எல்லாமே பேச ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் வாயை போட்டு வச்சிருவானா? அல்லாஹ் காப்பாற்றணும். நம்மளை அல்லாஹ் இரக்கமானவனா இருக்கிறான், அல்லாஹ் கஃபாராக இருக்கிறான். அவனு கஃபாரியத்துடைய அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு வெளியாக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் அவனோட ஜலாலியத்தை வெளியாக்குறான்னு சொன்னா இந்த உலகமே தாங்காது. அல்லாஹ் அவனுடைய கிருபை பெருசுன்றதுனால கிருபை, அதனால தான் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் 70 தாய்க்கு மேலான கிருபையாளனா இருக்கிறதுனால தான் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருடைய வண்டியும் கண்ணியத்தோட பேரு புகழோட ஓடிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் காப்பாற்றணும். ஒவ்வொரு நாளும் சிந்தனையில் கொண்டு வாங்க. காலையிலேருந்து என்னென்ன பாவம் செஞ்சோம், நம்ம ஒழுக்கமாக இருந்தோமா, நம்ம பொய் எத்தனை தடவை பேசணும், உண்மை எத்தனை தடவை பேசணும், யாருக்காக பேசணும், முகஸ்துதிக்காக பேசணுமா, நேர்மைக்காக பேசணுமா, உண்மைக்காக பேசணுமா, அல்லாஹ்வுக்காக பேசணுமா, எத்தனை தடவை பொய் பேசணும், எத்தனை தடவை ஃபித்னா பேசணும், எத்தனை தடவை ஃபசாத் பேசணும். அல்லாஹ் காப்பாற்றணும். அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல்ன்றான் அல்லாஹ். அல் ஃபித்னான்றது கொலையை விட மேலே மோசமானதுன்னு பெருமை ரொம்ப மிகையானதுன்னு சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் காப்பாற்றணும். அதனால் நம்ம ஃபித்னா பேசணுமா, தப்பாக பேசணுமா, யாரையாவது பற்றி பேசணுமா? நம்முடைய நிலைமையே எப்படி ஆயிடுச்சுன்னா, பெரும்பாலான மக்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, 2 பேர் 3 பேர் சேர்ந்தா இன்னொருத்தரை பற்றி கழுவி குடிக்கிறதுல அதில் ஒரு பெரிய ஆனந்தம், இன்பம், சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்பா அதை பேசினாதான் அவருக்கு டைம் பாஸ் ஆகிறது. எல்லாம் காப்பாற்றணும். மொத்த நன்மையும் அவருக்கு வலிச்சு போய் அதுக்கப்புறம் இங்கே நன்மையே இல்லையே என்ன செய்ய, அவருடைய பாவத்தை ஃபுல்லாக இவர் பக்கம் ஏற்றி விடு. அவரை பற்றி கழுவிட்டு இங்கே நன்மை இருந்து புனிங்க கொடுக்குறான். நன்மையே இல்லைன்னா என்ன பண்ணிடுறான், அவருடைய பாவத்தெல்லாம் தூக்கி இவர் மூட்டையில் ஏற்றி விட்டுறான். அல்லாஹ் காப்பாற்றணும். யாரை பற்றியும் பேசாமல் காலையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சிந்தனையில் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து என்னென்ன பாவம் செஞ்சோம், என்னென்ன பொய் பேசணும், என்னென்ன மாதிரி பெருமைக்காக என்னென்ன செஞ்சோம், அல்லாஹ்வை ஐவேளை தொழில் கடமையை ஒழுங்காக நம்ம தொழுதோமா, நமக்கு இன்னைக்கு உண்டான ஜக்காத்தை முறையாக கொடுத்தணுமா, யாரையாவது ஏமாற்றணுமா, யாருக்கு மனசையாவது புண்படுத்தணுமான்னு ஒவ்வொரு நாளும் சிந்தனையில் கொண்டு வரணும். அல்லாஹ் காப்பாற்றணும். எந்த சூழ்நிலையிலையும் யார் மனசையுமே புண்படுத்திடாதீங்க. இந்த அடியாருக்கு செஞ்ச துரோகத்தை அடியார் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால அல்லாஹ் கிட்ட மன்றாடி யார் மனசையும், அதாவது இன்னொன்று அதே மாதிரி ஏற்றத்தாழ்வு நம்மள இருக்கவே கூடாது. எக்காரணத்தை கொண்டோம் ஏற்றத்தாழ்வு. ஒருத்தர் ஏழப்பட்டவராக இருக்கிறாரா, அவரை பார்த்தவன ஒரு கழிவா, வறுமையானவர், அவன் கஷ்டப்பட்டவன், பஞ்சத்துக்கு அடிப்பட்டவன். அல்லாஹு தாலா அதாவது செல்வந்தர்கள் எல்லாம், அதாவது ஏழ்மையானவர்கள்லாம் சொர்க்கம் போய் 10 வருஷம் கழிச்சு தான் செல்வந்தர்களே சொர்க்கம் போவாங்களாம். அவங்க உண்மையாக அல்லாஹ் அவங்களோட பாவங்களாம் மன்னிக்கப்பட்டு அவங்க பரிசுத்தமானவராக இருந்தால், எல்லா சிறப்பும் உள்ளவராக இருந்தால் செல்வந்தர், அந்த ஏழ்மையானவர்கள்லாம் சொர்க்கம் போன பிறகு 10 வருஷம் கழிச்சு தான் இவங்க சொர்க்கமே போவாங்களாம். அப்போ அவங்க எவ்வளோ மேன்மையானவங்க. பள்ளியுடைய முஅத்தினை பார்த்தா அவர் ஏழ்மையானவர் இருக்கிறாங்க, அவரை பார்த்தா ஒரு மாதிரியாக பார்க்குறது, இல்லை வேலைக்காரங்களை பார்த்தாலோ, இல்லது ஒரு வாசலுக்கு வந்துருக்கு மிஸ்கீனை பார்த்தாலே சிலவங்க வந்து ஓரமாக தள்ளி இருக்கு கொஞ்சம் கழிவாக பார்ப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட போய் நீங்கள் உட்காந்து கேளுங்களேன், அம்மா நீங்களாம் எப்படிம்மா பரம்பரை முஸ்லீம் பிச்சைக்காரனம்மா, பரம்பரை மிஸ்கீனம்மான்னு கேளு. இல்லைப்பா எங்கள் அப்பா நவாப்புக்கு ஜவானாக இருந்தார், எங்கள் அப்பா அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், அப்படி இருந்தார். அவங்க அடுக்கிறது பார்த்தா பாவமாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் உள்ளவங்களா, ஏமா இப்படி ஆச்சு, என்ன பண்ணுறது, என் பையன் விட்டுட்டேன், என் குடும்பம் அப்படி ஆயிடுச்சு, நான் ஒரு காலத்தில் இந்த மாதிரி இருந்தேன், அந்த மாதிரி இருந்தேன், இன்னைக்கு என் குடும்பம் போயிடுச்சு, என் மாப்பிள்ளை ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, என் பையன் விட்டு போயிட்டான், நான் இன்னைக்கு ஏழ்மையாயிட்டேன், வேறு வழியில் சோறுபட வழி இல்லாமல் நான் வேறு வழி இல்லாமல் மிஸ்கின் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு. அப்போது உலகம் உருண்டை, உலகம் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க, காலம் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. யாருக்கு என்ன சூழல் எல்லாம் வச்சிருப்பான்றது தெரியாது. அதனால யாரையுமே கேவலமாகவோ, யாரையுமே இழிவாகவோ, யாரையுமே மட்டமாகவோ நினைக்காம, யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ இப்படி நிலைமை கொடுத்த, என்னைய கண்ணியமாக வச்சு
வச்சிட்டு இருக்கிறியே, என்ன சந்தோஷமா வச்சிட்டு இருக்கியே ரப்பே, நீ இறக்கமுள்ளவன் யா அல்லாஹ். நீ என் விஷயத்துல இவ்வளவு கருணை செஞ்சுட்டு அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க, நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியாது யா அல்லாஹ். அவர்களை தண்டிச்சுட்டு என்னை சலாமத்தா சந்தோஷமா வச்சு அவர்களை வாங்க வச்சிருப்பே, என்ன கொடுக்க வச்சிருக்கியே, இதுவே உன்னுடைய கஃபாரியத்து, இதுவே உன்னுடைய சிறப்பு யா அல்லாஹ். என்ன தண்டிக்காம வச்சிருக்க, என் விஷயத்துல நீ ரப்பா ரஹ்மானா இருக்கிறியா அல்லாஹ். இந்த கொடுக்கிற கைய வாங்குற கையா மாத்துறது உன்னால முடியும். குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி தூத்தில் முல்க மந்தஷா வ தன்சில் முல்க மந்தஷா வ தஅஸ்ஸு மந்தஷா வ துஸில்லு மந்தஷா பியதிகல் கைர். யா அல்லாஹ், ஆட்சியை கொடுக்கணும் சரி, ஆண்டியாக்கிறது சரி, கண்ணியத்தை கொடுக்கணும் சரி, சில்லத்தை கொடுக்கணும், எதுவாக இருந்தாலும் உன்னால தான் முடியும் அல்லாஹ். ஏழையை பணக்காரன் ஆக்குறதோ பணக்காரனை ஏழை ஆக்குறதோ எல்லாமே நீ நினைச்சாதான் யா அல்லாஹ் முடியும். ஆனா என்னை பணக்காரனா வச்ச, என்ன கண்ணியமா வச்ச, என் கையை கொடுக்கிற கையா வச்சு எங்களை வாசல்ல நிக்க விடாம எங்களை பாதுகாத்தே யா அல்லாஹ். நீ ரப்பே, உன்னுடைய கிருபை நான் ஆதரவு வச்சிருக்கிறேன் யா அல்லாஹ். இதே நிலைமையை எங்க பரம்பரை ஆக்கிறியா அல்லாஹ். எங்களை யாரையுமே தண்டிச்சிடாதே யா அல்லாஹ். ஜக்காத் கொடுக்கிற கையா வையா அல்லாஹ். ஹஜ்ஜி செய்யறாளா ஆக்கிறியா அல்லாஹ். ஐவேளை தொழுகை நியமா தொழுகக்கூடியலா ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னிடத்திலே முறையிட்டு உன்னிடத்திலே முஹ்தாஜ் ஆகக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யார் இடத்துல எங்களை கெஞ்ச விட்டுறாத, யார் இடத்துல எங்களை கேவலப்படுத்தி விட்டுறாதே யா அல்லாஹ். ரப்பே, உன்னை ஆதரவு வச்சிருக்கிறியா அல்லாஹ். நீ ரஹ்மானாக இருக்கிறியா அல்லாஹ். உன்னுடைய கருணையில் மட்டும்தான் யா அல்லாஹ் என் வண்டிக்கு ஓதிட்டு இருக்கு. இங்க எந்த சிறப்பு இல்லையா அல்லாஹ். எங்களோட சிறப்பு பாவி பாவி பாவி, நீ கஃபார் கஃபார், நீ ரஹ்மான் ரஹ்மான், நீ 70 மேலான கிருபையாளர் யா அல்லாஹ். உன்னுடைய கிருபையை ஆதரவு வச்சிருக்கியா அல்லாஹ். உன்னை நீ கை விட்டுறாதே யா அல்லாஹ். உன்னுடைய காரணத்தில் எங்களை அரவணைச்சிக்கியா அல்லாஹ். ரப்பே, கிருபையாளனே, எங்களை சந்தோஷமாவை ஈரோலோகத்தின் வெற்றி அளவை ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா, இங்கேயும் சரி அங்கேயும் சரி எங்களுக்கு வெற்றியை கூடிய அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை சோதிச்சிடாத, எங்களை தண்டிச்சிடாதே அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல மன்றாடி அழுது புலம்பி புலம்பி அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹ், உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களை நல்ல விதமா நீ வச்சிருக்கிறியா அல்லாஹ். நான் உன்னை மறந்து இன்னைக்கு நாளில் நிறைய நேரத்தை உன்னை மறந்து நான் கழிச்சிட்டேயா அல்லாஹ். நம்முடைய மார்க்கம் 5 வேளை தொழுகை கொண்டு வந்து 5 வேளையும் அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனையை கொண்டு வந்து ஒரு இடையில 2 ஹவருக்கு ஒருக்க 3 ஹவருக்கு ஒருக்க நம்ம அல்லாஹ்வுடைய சிந்தனைக்கு வந்துடுறோம். வரும்போதெல்லாம் யா அல்லாஹ், இந்த 2 மணி நேரம் கேப்பத்தில் உன்னை மறந்து இருந்தேன் யா அல்லாஹ், நீ என்ன மன்னிச்சியா அல்லாஹ்னு சொல்லி சதா அல்லாஹ் இடத்துல முறையிட்டு அல்லாஹ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். எந்த விஷயத்துல யார் மூலியமா எந்த உதவி வந்தாலும் சரி, என் ரப்பு தான் அந்த ஜாத்துல இருந்து அந்த நிஸ்பத்துல இருந்து அல்லாஹ் உஜூதன் ஐனா இருந்து அவன் தான் என் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. இல்லாமல இருந்து நம்மளை கொண்டு வந்த ரப்பு, ரப்பு எனக்கு எல்லா தேவையும் நீ பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அல்லாஹ். எந்த காரியம் நடந்தாலும் சரி எல்லாமே என் ரப்பு தான் கொடுக்குறான்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல முறையிட்டு மன்றாடி பேசிக்கிட்டே இருங்க. அது ஒண்ணு, இந்த உலகத்துல நாம பிறந்தது அதே இதைய சாதிக்கிறதுக்கு இல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையறதுக்கு தான் அந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பொருத்தத்தை பெறதுக்கு உண்டான பெரிய சான்ஸ் இந்த ஸலவாத் மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ், இப்ப நம்ம செய்ய போற ஜிக்ர்ல சர்வகோடி சிருஷ்டிகளின் சர்வகோடி தேவைகள் அல்லாஹ் உன்னை தவிர யாரும் பூர்த்தி செய்ய முடியாது யா அல்லாஹ். நான் முட்டாளாக இருந்து என்னுடைய மடமைத்தனமா, என்னுடைய திமிரின் காரணமாக, என்னுடைய தற்பெருமையின் காரணமாக நான் கொடுக்கிறேன், நான் தர்மம் செஞ்சேன், நான் தான் அந்த காரியத்தை சாதிச்சேன், என்னால தான் முடிஞ்சதுன்னு சொல்லி நான் உன்னை மறந்து என் பேரை சொல்லி என் பேரை தூக்கி முன்னால போட்டு நான் அநியாயம் பண்ணிட்டேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். எல்லாமே நீ தான் யா அல்லாஹ் செய்ய வைக்கிற. என்னல இருந்து இன்னைக்கு செய்ய வச்சு எங்களை கண்ணியப்படுத்திங்க. ஆனா நீ நினைச்சா எங்களை தூக்கி வீசிட்டு வேற ஆள் மூலியமாவும் செய்ய வைக்க முடியும் யா அல்லாஹ். ஆனா எங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்து எங்களை நீ பாதுகாத்து இந்த ஸலவாத் மஜ்லிஸை கொண்டு ஓத வச்ச எல்லா தேவைகளையும் நீ தான் யா அல்லாஹ் பூர்த்தி செஞ்சுட்டு இருக்க. ரப்பே, இது நிரந்தரமா யா அல்லாஹ். நான் நன்றி கெட்டவனா இருந்தும் எனக்கு நீ தந்துக்கிட்டே இருக்கிற யா அல்லாஹ். நான் நன்றி கெட்டவனா இல்லாம, நன்றி மறந்தவனா இல்லாம, நான் உனக்கு நன்றி உள்ளவனாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீயே கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்ன இடத்திலேயே முறையிடக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட அழுது மன்றாடி கேட்போம். இப்போ நம்ம ஜிக்ர் செய்வோம். நாம செய்யக்கூடிய ஜிக்ர்ல இன்னைக்கு அதாவது இப்போ ஜிக்ர் செய்யறதுன்றது இப்போ வந்து ஒரு நினைவூட்டலாக தான் இப்போ நம்ம செய்கிறோம். நாம் வந்து ஜிக்ர் செய்ய 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 ஈமான் வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், ஈமான் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், ஈமான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஜதீது ஈமானுக்கும் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். நாம் ஈமானை வந்து புதுப்பிக்கிறதுக்கு நாம் இப்போ சொல்லிக்கிறோம். இந்த சொல்லும் பொழுது நாம் சிந்தனையில் கொண்டு வந்து ரப்பே, என் தேவையை நீ தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. எனக்கு எந்த தேவையாக இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் என்னை மேன்மைப்படுத்தி என்னை
என்னை ஹைராக்கி என்னை நல்ல விதமாக வாழ வைக்கிறது ரப்பு நீ தான். யா அல்லாஹ் என்னை தேவையை பூசிறேன்னு சொல்லி சோறு சொத்து சுகம் பங்களா வாசல் அது ஒரு ரெண்டாவது. யா அல்லாஹ் என் மூச்சு ஒழுங்கா போய்கிட்டு வந்துகிட்டு இருக்க, நான் ஏதாவது சிந்தனை பண்ணனா அதுக்காக பக்கத்தில் யாராவது உட்கார வச்சு மூச்சை உள்ள அனுப்புங்க, உள்ள மூச்சு போகணும், உள்ளே வெளியே வரணும், என் ஹார்ட்டை ஓரமாக உட்காந்து பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஏதாவது பண்ண வச்சோமா? அப்படிலாம் இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே நீ சலாமத்தான முறையில் என்ன இருந்து சிறப்பாக வெளியாக்கிட்டு இருக்க ரப்பே. நான் கேடுகட்டவனாக இருக்கிறேன் அல்லாஹ், நான் உன்னை மறந்தவனாக இருக்கிறேன் அல்லாஹ். உன்னை மறக்கிறத விட்டு எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். உன்னை மறந்துடவே கூடாது அல்லாஹ். சதா உன்னுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். ரப்பே 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 ரப்பேன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட முன்றாடிக்கிட்டு, அல்லாஹ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு, அல்லாஹ் கிட்ட அழுதுகிட்டு, அல்லாஹ் கிட்ட கொஞ்சிக்கிட்டு, அல்லாஹ்வை காதலிச்சுக்கிட்டு நாம கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லை, இப்போ கேட்கறது மட்டும் இல்லை, இங்கேருந்து போனாலும் சரி வீட்டுக்கு போனாலும் சரி படி ஏறி மாடி ஏறி உள்ள போயிட்டா மௌலா நீ தான் என்ன கூவத்தை கொடுத்து என்ன சலாமத்தா நடக்க வச்சு சலாமத்தான முறையில் என் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து அல்லா. வர வழியில் எத்தனை பேர் போய் அடிச்சு தூக்கி போட்டு மியாமியான்னு தூக்கி கொண்டு போய் ஆம்புலன்ஸில் கொண்டு போறான் அல்லா. ஆனால் நீ என் கூடவே பாதுகாப்பாக இருந்து என்ன அழகான முறையில் வீட்டுக்கு கூட்டு வந்த ரப்பு. என் பிள்ளைங்கள் குடும்பம் எல்லாம் சலாமத்தா இருக்குது அல்லா. எத்தனை பேர் பாருங்க இப்போ திருவண்ணாமலைன்றாங்க, அங்கே இங்கே எங்கெங்கோ தெரியும், திடீர்னு திரு மேலேருந்து கொட்டிச்சான் ஊத்துச்சான் குடும்பமே உள்ள போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் எங்களை சலாமத்தா வச்சிருக்கிறியா அல்லா, கஷ்டத்தை கண்ணில் காட்டாம வச்சிருக்கிறியே ரப்பே. நீ கிருபையாளனுக்கெல்லாம் மேலான கிருபையாளன் யா அல்லாஹ். எல்லா வகையிலும் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து, எல்லா வகையிலும் எங்களுக்கு நிம்மதியை கொடுத்து எங்களை சலாமத்தாக வச்சிருக்கிற நான் நன்றி கட்டவனாக இருக்கிறேன் அல்லாஹ். உன்னுடைய சலாமத்தை நீ கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மறந்துக்கிட்டு நாங்கள் அந்த வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அல்லாஹ். யா அல்லாஹ் ஒன்று இடத்துல கேட்காம நாங்கள் தான் இல்லை இது செய்கிறோம் அது செய்கிறோம்னு சொல்லி தேவையில்லாமல் தராத இடத்துல போய் நாங்கள் முட்டிக்கிட்டு இருக்கிறேன் அல்லாஹ். தரக்கூடிய ரப்பு என் கூடவே இருக்கிறேன் நீ சொல்கிறியா அல்லாஹ். அதை மறந்துட்டு நாங்கள் நன்றி கட்டவனாக இருந்துட்டு இருக்கேன் அல்லாஹ். அதை மறக்காமல் எங்களை பாதுகாத்து எங்களை சலாமத்தான முறையில் ஒன்று இடத்துலேயே முறையிடக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட அழுது மன்றாடி நாம இப்ப கேட்போம். லா இலாஹ இல்லல்லாஹ் சிக்ர் செய்வோம். அனைத்து சிருஷ்டிகளுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய யாரும் இல்லை இல்லல்லாஹ். என் ரப்பு தான் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கான்றத அழுது மன்றாடி சிந்தனையில கொண்டு வந்து இப்ப நம்ம கேட்போம். ஃபஅலம் அன்னஹு அஃலுல் ذிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا إلا الله لا إله إلا الله إلا محمد رسول الله صلى الله عليه وسلم. لا حضرة النبي المصطفى حبيب المصطفى شفيع المصطفى صلى الله عليه وسلم. الفاتحة. آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى له بأن صلي عليك صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أوصل مثل الصواب ما قرأناه من كلامك العزيز والصلوات الشريف. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة ومقبولة مرضية منا إلى روح نبينا وحبيبنا شفينا مولانا محمد صلى الله عليه وسلم
وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدريين والهديين والخندقين والحنينين والطبوقين بسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا نتهر شاه دبلي على بادشاه قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا سلطان عارفين سلطان السيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى وخصوصا إلى روح شيخنا سيدنا خواجہ معینۃ چشتی الاجمیر قدس اللہ سره العزیز وخصوصا إلى روح شيخنا سيدنا میرا صاحب قادر العشاء ولمدنا قدس الله سره العزیز وخصوصا إلى روح شيخنا سيدنا سيد ابراهيم شکیل ولی اللہ قدس الله سره العزیز وخصوصا إلى روح شيخنا سيدنا شاد العنایہ قدس الله سره العزیز وخصوصا أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين اللهم باركنا ببركاتهم اللهم انفعنا بعلومهم اللهم انفعنا بأسرارهم اللهم انفعنا بأنوارهم برحمتك يا أرحم الراحمين اللهم باركنا بركة واسع الله مسلمنا سلامة واسع الله معافنا عافية واسع الله معزنا عزة واسع الله مشفي أمراضنا برحمتك يا أرحم الراحمين யா அல்லா ரப்பி ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே எங்களுடைய எல்லா வகையான பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இரக்கமுள்ள நாயனே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ரஹசித்து பிராசித்து வேண்டும் என்ற திட்டமிட்ட கெட்ட நோக்கம் எந்த நோக்கத்தில் நாங்கள் எந்த விதமான பாவங்கள் செஞ்சிருந்தாலும் கிருபை கருணை ரஹம கொண்டு மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவி பிள்ளைகள், குடும்பத்தார்கள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள், உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுடைய பாவத்தையும் உன்னுடைய கிருபையை கொண்டு மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னோர்கள் யார் யாரெல்லாம் முன் ஹபருக்கு சென்று விட்டார்கள் அந்த ஹபராளிகளுடைய பாவத்தை மன்னிச்சு அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த தர்ஜாவில் நபிமார்கள் வலிமார்கள் இறைநேசர் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிதுமத் செய்யக்கூடிய கூட்டத்தில் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான், எங்களுக்கு ஈமானில் உறுதியக்கூடிய அல்லாஹ், எங்களுக்கு கலிமாவுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், கலிமாவுடைய விளக்கத்தை கூடிய அல்லாஹ், இறுதி மூச்சு வரை ஈமான்தாரியாக இருந்து எங்களுடைய மூச்சு பிரிவதற்கு முன்பதாக நாங்கள் அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றிய நிலைமையில் அனைத்து பாக்கியங்களையும் அடைந்த நிலைமையில் ஹராம் ஹலால் பேணி அல்லாஹ் ரசூல் பொருத்தத்தோடு எங்கள் ரூஹை பிரியும் பொழுது எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு கொண்டு எங்கள் நாயகத்தை பார்த்த சந்தோஷத்தில், எங்கள் நாயகத்தை பார்த்த மகிழ்ச்சியில், எங்கள் நாயகத்தை பார்த்த அந்த கொண்டாட்டத்தில், எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே எங்கள் நாயகத்தை பார்த்த அந்த சந்தோஷ பேர் இன்பத்தின் காரணமாக சக்கராத் வேதனை என்னன்னே தெரியாத அளவுக்கு எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே கலிமா சொல்லிக்கிட்டு சாட்சி சொல்லிக்கிட்டு எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே எங்கள் ரூஹை கைப்பற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் கிருபையுள்ள நாயனே, எங்கள் அனைவர்களையும் ஐவேளை தொழுகையை நேமா தொழுகக்கூடிய மக்பூலியாத்தான தொழுகையை தொழுகக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் எங்கள் தொழுகையெல்லாம் கபூலாக்கிக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் தொழுகக்கூடிய தொழுகையில் எந்த விதமான பொடுபோக்கோ குறைபாடுகள் இருந்தால் உன்னுடைய கருணையை கொண்டு எங்கள் நாயகத்தை நின்ன மாதிரி குனிஞ்ச மாதிரி நாங்கள் குனிஞ்சிட்டோமேன்ற ஒரு காரணத்துக்காக எங்கள் தொழுகையெல்லாம் நீ கபூலாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், கோடி கோடியா சதகா செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், கோடி கோடியா ஜகாத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், குடும்பத்தோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், குடும்பத்தோடு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், மீண்டும் மீண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபுக்கு வந்து ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி எங்கள் நாயகத்துடைய தர்பாரில் நின்று நாயகத்துக்கு சலாம் சொல்லி அவருடைய பதில் சலாத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், கஷ்டம் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், துன்பம் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த விதமான கடன் தொல்லையிலையும் சிக்கிறாமல் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வர வச்சுக்கூடிய அல்லாஹ், எங்களுடைய சொத்து சுகத்தில் பரக்கச்சியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய வியாபாரத்தில் பரக்கச்சியா அல்லாஹ், எங்களுடைய உத்தியோகத்தில் பரக்கச்சியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய முதலீட்டில் பரக்கச்சியா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தில் பரக்கச்சியா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை பரக்கச்சியா அல்லாஹ், எங்களுடைய ஆரோக்கியத்தில் பரக்கச்சியா அல்லாஹ், எங்களுடைய ஆஃபியத்தில் பரக்கச்சியா அல்லாஹ், எங்களுடைய ஆயுஸில் பரக்கச்சியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்களுடைய வியாபாரத்தில் பறக்க செஞ்சு எங்களுக்கு முதலீட்டில் பறக்க செஞ்சு நிம்மதியும் சந்தோஷத்தையும் சலாமத்தையும் செல்வ செழிப்பையும் வழங்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யார் இடத்திலும் கடன் கேட்காத அளவுக்கு எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ். நாங்கள் வாங்கியிருக்கிற கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்களுடைய வியாபார தடைகளை எல்லாம் நீக்கி கொடுத்துரு யா அல்லாஹ். எங்கள் வியாபாரத்தில் பூரண வெற்றியை கொடுத்துரு யா அல்லாஹ். எங்களுக்கு ஏதேனும் தடைத்தடங்கள் இருந்தால் அதை நீ சரியாக்கி நீக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை விட்டு
கொடுத்து பாதுகாத்துறியா அல்லா. எங்களுடைய பலா முசீபத்தை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லா. கந்திஷ்டி போட்டி பொறாமை எதிர்ப்பு செய்வன சூனியம் ஜின் ஷைத்தான் தீண்டுதல் விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லா. வாழ்நாள் முழுக்க ஃபித்னா ஃபசாதுகள் பொய் புரட்டுகள் பேசாமல் எங்களை பாதுகாத்து சதா சலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா, கலிமா ஓதக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா, குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா, ஜிக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா, அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ் மூச்சு விடக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா. ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, இந்த ஸலவாத் மஜ்லிஸில் வாழ்நாள் முழுக்க கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். ரப்பே சதா இந்த அல்லாஹுடைய பாதையில் வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். இந்த ஸலவாத் மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ, இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் பொருளாகவும் பணமாகவும் செலவழித்து இந்த மஜ்லிஸ்க்காக மேன்மையாக பாடுபட்டார்களோ அவருடைய அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்து அவர்களுக்கு செல்வ செழிப்பையும் சீமாந்தனத்தையும் வழங்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, இந்த ஸலவாத் மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் என்னென்ன நாட்டம் வைத்தார்களோ, இந்த மஜ்லிஸை யார் யாரெல்லாம் கண்டு கழிக்கின்றார்களோ அவர்களுடைய அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ், அவர்களுடைய துஆக்களையெல்லாம் கபூலாக்கக்கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, எங்களில் யார் யார்களுக்கெல்லாம் கொமுறு இருக்கிறோ அந்த கொமுறையெல்லாம் கரையேறக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்களில் யார் யாரெல்லாம் கொமுறு வச்சுரோ அந்த கொமுறுகள்லாம் சாலிஹான முறையில் கரையேறக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்களுடைய கொமுறுகளுக்கெல்லாம் அழகான ஜோடி பொருத்தத்தை அமைச்சக்கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, எங்களில் யார் யாரெல்லாம் திருமணமாவல் எல்லோரும் திருமணமாகக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். ரப்பே கிருபையில் நாயனே அல்லாஹ், எங்களில் யார் யார்களுக்கெல்லாம் குழந்தை இல்லை எல்லோர்களும் குழந்தை பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சாலிகான குழந்தைகளாக, நல்லொழுக்கமான குழந்தைகளாக, அறிஞானமுள்ள குழந்தைகளாக, புத்தி கூர்மையான குழந்தைகளாக, படித்த பட்டதாரிகளாக, ஹாஃபிதுகளா, ஆலிம்களா, ஆரிஃபீன்களா, முத்தகீல்களா, டாக்டர்களா, கலெக்டர்களா, நீதிபதிகளா, பெரும் பெரும் பாக்கியவான்களா, பெரும் பெரும் தக்தீர் உடையவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எக்காரணத்தை கொண்டும் போதைக்கு அடிமையாயிராமல் கேடான விஷயத்துகளில் ஈடுபடாமல் பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் இஸ்லாமிய பெண்மணிகள் எந்த விதமான தீவிரோட சுஹபத்திலும் சிக்கிறாமல் நீ பாதுகாத்து கிருபை செய்யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, வானம் பூமியில் இருந்து இறங்கக்கூடிய அனைத்து வகையான பலா முசீபத் ஆபத்து விட்டுங்களை எங்களை பாதுகாத்து கிருபை செய்யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, எங்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகளையும் எங்களை நீ தண்டிச்சிடாதே அல்லா, எந்த விதமான நோய் நொடிகளையும் எங்களை சோதிச்சிடாதே அல்லா. மருத்துவமனையோட சோதனைகளை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா, மருத்துவமனையுடைய கஷ்டங்கள் ஆபத்துகள் விபத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா, நீதிமன்றத்தினுடைய சிக்கல்கள் பிரச்சனைகளை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா, காவல் நிலையத்தில் எந்த விதமான பிரச்சனைக்காகவும் நாங்கள் அணுகாமல் எங்களை பாதுகாத்திரியா அல்லா. ரப்பே ரஹ்மானே, இளைஞர்கள் மத்தியில் ஒற்றுமையும் பாசத்தையும் கூடிய அல்லா, அனைத்து மத சமுதாயத்தினரும் ஒற்றுமையோடும் நல்லொழுக்கத்தோடும் மனிதநேயத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே, உன்னுடைய ரஹம் எங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ், உங்களுடைய கார்மானத்தில் எங்களை அரவணைச்சிக்கியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையாளனுக்கும் இலையான கிருபையாளனே, எந்த விதமான ஆபத்துகளும் எங்களை அணுகாமல் நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். மழை, நிலநடுக்கம், சுனாமி, பூகம்பம் போன்ற அனைத்து வகையான சீற்றங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். உன்னுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காதியா அல்லாஹ். இஸ்ஸத்துக்கு சொந்தக்காரனே எங்களை இஸ்ஸத்தோட வையா அல்லாஹ், கண்ணியத்துக்கு சொந்தக்காரனே எங்களை கண்ணியத்தோட வையா அல்லாஹ். யா அல்லாஹ், ஆட்சியாளர்களுடைய சூழ்ச்சியை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கூடிய அல்லாஹ், உலகத்தில் அமைதியை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எப்பொழுதுமே மன நிம்மதியோட சந்தோஷத்தை வையா அல்லாஹ். மன கஷ்டமோ பண கஷ்டமோ வறுமையோ பஞ்சமோ எங்களை தொற்றாமல் நீ பாதுகாத்து கிருபிச்சியா அல்லாஹ். எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியை கூடிய அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டால கபூலாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே, வாழ்நாள் முழுக்க எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். குறிப்பாக எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்கள் துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டால கபூலாக்கியா யா அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா வ தகப்பல் துஆஅனா வ தமீம் நியத்தனா வ ஹஸில் முராதனா பிஹர்மத் சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.